குட் ஈவினிங். ஸோ உங்களுக்கு அவதிக்கோணம் சம்மந்தமாக கொஞ்சம் விளங்கப்படுத்த சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. அவதிக்கோணம் முழு திருப்பு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். சரியா? ஓகே. நாங்கள் முதல்ல இந்த அவதிக்கோணம் முழு திருப்பு என்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முதல்ல எங்களுக்கு முதல்ல முழுத்திருப்பு. ஓகே. இதுக்குள்ள போகிறதுக்கு முதல்ல எங்களுக்கு முதல்ல ஒளித்தெரிப்பு ஒளி முறிவு எப்படி நிகழ்ந்தது என்ற ஒரு அடிப்படையான ஒரு அறிவு தேவை. சரியா? ஒளி தெறிப்பும் சரி ஒளி முறிவும் சரி எப்படி நிகழ்ந்தது என்று நான் யோசிச்சு பார்க்க வேணும். ஸோ நான் ஒளி தெறிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க அவதிக்கோணம் முழு தெறிப்பில் நீ பாட்ட போறேன். சரியா? ஓகே. தேவையான பிள்ளைகள் பாருங்க. பிள்ளைகள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்ன கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே. முதலாவது நாம் பாருங்க ஒளித்தெரிப்பு. சரியா? ஒளித்தெரிப்பு நீங்க கட்டாயம் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு விஷயம் மாதிரி தானே ஒளித்தெரிப்பு. ஒளித்தெரிப்பு என்ன நிகழப்போகுதுன்னு சொன்னா ஒரு மேற்புறப்பொண்டுல ஒளிக்கதிர் ஒன்று பட்டு தெறிக்க போகுது. அவ்வளவுதான். ஓகே. எந்த ஒரு மேற்பரப்பாகவும் இருக்கலாம். இப்ப நான் ஒரு ஆடியை வச்சு யோசிக்கிறேன். ஒரு தளவாடி என்று யோசிக்கிறேன். சரியா? ஒரு தளவாடியில okay, okay, அது நேரா இருக்கிறது எடுத்துக்கலாம். சரியா? ஒரு தளவாடியில ஒளிக்கதிர் ஒன்று படுது. இந்த மாதிரி பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யணும்னு சொன்னா எவ்வளவு கோணத்துல படுவதோ அதே கோணத்துல தெறிக்கும். அவ்வளவுதான். இதுல டீட்டான்ற கோணத்துல பட்டா டீட்டான்ற கோணத்துல திருப்ப தெறிக்கும். கீரைக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் டீட்டான்ற கோணத்திலேயே தெறிக்கும். இதுதான் நோமலா ஒளித்தெரிப்புன்றது. அப்ப இங்க ஒளித்தெரிப்புன்றதுன்னு சொன்னா ஒரு ஊடகத்துல படுற ஒளிக்கதிர் அதே ஊடகத்துக்குள்ள பட்டு தெரிச்சு வரும். இது ஒளித்தெரிப்பு. ஓகே. ஓகேவா? ஓகே. இப்போ கோணத்தோட வந்ததால கோணத்தோட தெரிச்சது. இதே கதிர் அந்த ஊடகத்துக்கு செங்குத்தாக வருமாக இருந்தா, சரியா? அந்த ஊடகத்துக்கு செங்குத்தாக வருமாக இருந்தா பட்டுட்டு என்ன செய்யணும்னு சொன்னா அதே திசையில பின்னுக்கு போகும். ஏன் எந்த கோணமுமே இல்லை. அது செங்குத்தாவார ஒளிக்கதிர் அப்படியே பின்னுக்கு வருது. இது சாதாரண ஒளித்தெரிப்பு. எல்லாருக்கும் விளங்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 30 பாகை கோணத்துல பட்டா 30 பாகையில தெறிக்கும். 50 பாகை கோணத்துல பட்டா 50 பாகை கோணத்துல தெறிக்கும். இது நோமலா ஒளித்தெரிப்புன்ற விஷயம். அடுத்தது ஒளிமுறிவு. ஒளிமுறிவு. ஓகே. இந்த ஒளித்தெரிப்புல இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த படுகோணம்னு சொல்லி நான் குறிச்சு காட்டினேன் டீட்டா. சரியா? ஸோ நீங்க சரியா குறிச்சீங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நான் ஒப்சர்வ் பண்ண விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இந்த டீட்டாவை சில பிள்ளைகள் இது டீட்டாவா இது டீட்டாவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த படம் இருக்கைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? படம் கொஞ்சம் வில்லங்கமா போயிட்டுன்னு சொன்னா இப்போ ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. ஒரு வலிக்குமல் அதுக்குள்ள வர்ற ஒரு ஒளிக்கதிர் இப்படி ஒளிக்கதிர் வருதுன்னு சொன்னா இதுல எது படுகோணம்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ படுகோணம் தீர்றதுக்கு நம்ம செவ்வெண்ண தீரவணும். அப்ப படுகோணம்ன்றது படுகதிருக்கும் செவ்வெண்ணுக்கும் இடையில எதிரமிக்கிற கோணம் தான் படுகோணமா. அதே ஞாபகம். சில பிள்ளைகள் மாறி இதை படுகோணம் எடுத்துட்டு கேள்வியே செய்யறாங்க. நானே பார்த்துட்டேன் நேரில். ஸோ அது இல்ல படுகோணம். படுகதிருக்கும் செவ்வெண்ணுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் படுகோணம். உங்களை எக்ஸாம்பிள் சிலது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வேற மாதிரி ஒரு படத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் தெளிவா இருக்கு. ஓகே. அடுத்ததுக்கு வாங்க ஒளி முறிவு. ஒளி முறிவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இங்க ஒரு மேற்பரப்புல பட்டு தெரிச்சது இப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்தில இருந்து ஏதோ ஒரு ஊடகம் நம்ம கண்ணாடியில இருக்கு. கண்ணாடியில இருந்து இன்னும் ஒரு ஊடகத்துக்குள்ள போகுது. ஒளி தெறிப்பு ஒரே ஊடகத்துக்குள்ள நிகழும். ஒளி முறிவு குறித்த ஒரு முறிவு சுற்றிய ஒரு ஊடகத்தில இருந்து இன்னும் ஒரு முறிவு சுற்றிய ஒரு ஊடகத்துக்குள்ள போய்க்குள்ள ஒளி முறிவு நிகழ்வு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒளி முறிவு நிகழ்வு. அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கொள்றேங்க. இதுல டீட்டா ஒன் என்ற ஒரு கோணத்துல ஒளிக்கதிர் படுகிறது வைக்கிறேன். அது இன்னும் ஒரு ஊடகத்துக்குள்ள போய்க்கு என்ன செய்யும்? நார்மலா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒளிக்கதிர் வந்த பாதையால அப்படியே போகணும் நேர. ஆனா முறிவு சுற்றி மாறுறதால என்ன செய்யும்? செவ்வெண்ணை நோக்கியோ செவ்வெண்ணை விலத்தியோ முறியலாம். ஓகே. செவ்வெண்ணை நோக்கியோ செவ்வெண்ணை விலத்தியோ முறியலாம். ஓகே. இந்த செவ்வெண்ணை நோக்கி செவ்வெண்ணை விலத்தி எப்படி முறியமன்றதுக்கு வரும். நீங்க பாடமாக்கி வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. சரி, இப்படி யோசிங்க. கண்ணாடி என்றது அடர்ந்த உருவம். சரியா? கண்ணாடி என்றது அடர்ந்த உருவம். வலி என்றது ஐதான உருவம்.
அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு போகுதுன்னு சொன்னா அடர்ந்த ஊடகத்துக்குள்ள வந்து ஒரு ஒளிக்கதிர் வந்து பயணம் செய்யக்குள்ள மூலக்கூறு எல்லாம் வந்து நெருக்கமா இருக்கு. அப்ப என்ன செய்யும்? அசைறதுக்கு கஷ்டப்படும். அசைறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஐதான ஒரு ஊடகத்துக்குள்ள போய்க்கு என்ன செய்யணும்னு சொன்னா அசைறதுக்கு இனி ஈஸியா இருக்கும். அப்படி சும்மா யோசிங்களா? அப்ப ஈஸியா இருக்கக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா ஃப்ரீயா மூவ் ஆகும். ஃப்ரீயா மூவ் ஆகும்னு சொன்னா செவ்வனை விட்டு விலத்தி போயிடும். அது இந்த பாட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப இது படுகோணம். முறிகோணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா முறிகோணம் என்ன இருக்கும்னு சொன்னா செவ்வனுக்கும் முறிகதிருக்கும் இடப்பட்ட கோணம் முறிகோணமா இருக்கு டீட்டா 2. டீட்டா 2. இதை விட இதை விட இன்னும் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா இதை விட இன்னும் ஒன்றுக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஒளிக்கதிர் முறிஞ்சாலும் குறிப்பிட்ட அளவான சில ஒளிக்கதிர்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ஒளிக்கதிர் போகுதுன்னு சொன்னா 95 ஒளிக்கதிர் முறிஞ்சிடும். ஆனா ஒரு சில ஒளிக்கதிர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா திருப்ப உள்ளுக்குள்ள திரிப்படையும். இதை பகுதி திரிப்புன்னு சொல்லுவோம். என்னென்று அதே கோணம் தீட்டாவான்ல திரிக்கும். நாங்க இதை பகுதி பகுதி திரிப்புன்னு சொல்லிக்கொள்வோம். நாங்க இதை பகுதி திரிப்புன்னு சொல்லிக்கொள்வோம். அப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர்ல இதுக்கும் பிரிக்காட்ட வேணும். ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகுதுன்னு சொன்னா முறிவோட சேர்த்து பகுதி திரிப்பு நிகழ் இது நிகழ்ச்சி காட்டுறோம். ஒளி முறிவு நிகழ்ற ஒரு மேற்பரப்புல நாங்க சினலின் விதியை பாதிக்கலாம். சினலின் விதிப்படி இப்ப சினலின் விதி என்ன சொல்றாருன்னு சொன்னா சினலின் விதி என்ன சொல்றாருன்னு சொன்னா ரெண்டு ஊடகத்துக்கும் முறிவு சுட்டி தர சைன் தீட்டான்றது வந்து மாறிலியா இருக்கும். இந்த சைன் தீட்டான்றது வந்து படுகோணம் அல்லது முறிவு. அதை நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன். இங்க கண்ணாடியில முறிவு சுட்டி N1 தர அதுண்ட தீட்டா சைன் தீட்டா 1 சமன் வலிக்கு போகுது வலியின் முறிவு சுட்டி N2 தர சைன் தீட்டா 2. இதைத்தான் சினலின் விதி என்றவர் சொல்றார். ஓகே பிள்ளைகள், சரியா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம் சொன்னேன்னா ஒன்று முறிவு, அதுலேயும் ரெண்டு சொன்னால் வெவ்வேறு ஊடகத்துக்களால போய்க்கல செவ்வண்ணை நோக்கி முடியுமா செவ்வண்ணை விலத்தி முடியுமான்னு சொல்லி பார்த்துறாங்க. செவ்வண்ணை நோக்கியா செவ்வண்ணை விலத்தி முடியுமான்னு சொல்லி பார்த்துறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் சொன்னா பகுதி திரிப்பு அடையும்னு சொல்லி பகுதி திரிப்பு அடையும்னு சொன்னோம். மூன்றாவது இன்னும் ஒரு விஷயம் சொன்னா இனலின் விதி பாதிக்கலாம். இந்த மூன்றும் முறிவில தேவைப்படுற விஷயமா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்னு சொன்னா ஒரு ரஃப்பான ஒரு கொப்பி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. இவ்வளவு தான் வந்து ஒளி முறிவுண்ட பேசிக். ஓகேவா? ஒளி முறிவுண்ட பேசிக் இவ்வளவுதான். ஓகே. இதுல இருந்து எங்களுக்கு வந்த ஒரு விஷயம் தான் முழுகுத்தெரிப்புன்றதும் அவதி கோணம்ன்றது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, முதல்ல ஓகே. ஓகே, சரியா? இப்படிதான் வழியில இருக்கிற ஒரு ஒளிக்கதிர் வந்து கண்ணாடிக்கு போகுது. ஸோ வழியில இருக்கிற ஒளிக்கதிர் வந்து கண்ணாடிக்கு போகுது. தீட்டா 1 ஒரு படுகை கோணத்துல ஒரு ஒளிக்கதிர் வருது. என்ன செய்யும்? ஐதானதிலிருந்து அடர்ந்ததுக்கு போகுது. அசைய கஷ்டப்படும். ஆகவே செவ்வனை நோக்கி முடியும். அதாவது இது முறிகோணமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்படி நேராக போக வேண்டிய ஒளிக்கதிர் இவ்வளவு தாழ விலகி போகுது. அப்ப விலகல் என்னவா இருக்குன்னு சொன்னா தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2 என்று விலகலா இருக்கு. அப்ப இது ஒரு சிச்சுவேஷன். நான் என்ன செய்யறேன்? இந்த தீட்டா 1 இன்னும் கூட்டுறேன். தீட்டா 1 இன்னும் கூட்டுறேன். நான் தீட்டா 1 இன்னும் கூட்டினேன்னு சொன்னா என்ன நிகழ போகுது? இப்படி ஒரு ஒளிக்கதிர் வரும். இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முறிஞ்சு இப்படி போக போகுது. அப்ப இது வந்து படுகோணமா இருக்கும். செவ்வனுக்கும் படுகதிருக்கும் விடப்பட்ட கோணமா அதான் படுகோணமா. செவ்வனுக்கும் படுகதிருக்கும் விடப்பட்ட கோணம் தான் படுகோணம். நான் இதை தீட்டா 3 என்று வச்சுன்னு சொன்னா முறிகோணம் எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த கோணமா இருக்கு. செவ்வனுக்கும் முருகதற்கும் இடையில தீட்டா 4 இருக்கு. எங்க வழியில இருந்து கண்ணாடிக்கு போய்க்குள்ள. அப்ப இப்ப என்ன செய்யலாம்? தீட்டா 3 கூட செவ்வனை நோக்கித்தான் முறியுது. ஆனா தீட்டா கொஞ்சம் மாறும். ஓகே, தீட்டா 4 தீட்டா 2 விட கூடவா இருக்குதே ஒழிய
எல்லா கதிருமே செவ்வனை நோக்கித்தான் முறையும். இது உங்களுக்கு விளங்குதா? நான் என்னதான் கூட்டினாலும் இது செவ்வனை நோக்கித்தான் முறையும். ஓகே. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் ஒன்று இருக்கு. என்னது? பகுதி திரிப்பை நீங்க திரிக்காட்ட வேணுமா? இது தீட்டா திரியா இருக்கு. ஓகே, முதலாவது திரிக்காட்டிட்டு நான் என்னது? ஐதான ஊடகத்தில இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போய்க்குள்ள என்ன நிகழும்னு சொல்லி திரிக்காட்டிட்டேன். அடுத்ததுக்கு வாரன் அடர்ந்ததுல இருந்து ஐதானதுக்கு போய்க்க என்ன ஆக போகுது? அடர்ந்ததுல இருந்து ஐதானது. ஸோ என்னால சொல்லக்கூடிய விஷயம், இங்க எல்லாத்துலயுமே பகுதி திரிப்பு தான் அடையுது. அப்ப ஐதானதுல இருந்து அடர்ந்ததுக்கு போய்க்குள்ள பகுதி திரிப்பு மட்டும்தான் அடையுது. ஞாபகம் வச்சிருங்க. அடுத்தது அடர்ந்த. ஓகே, இடையில கனெக்ஷன் கட் ஆகிட்டு உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா ஓகே. இப்ப அடர்ந்ததுல இருந்து ஐதானது போய்க்கல, நான் என்ன செய்யறேன்? ஒளிக்கதிர்க்கிறேன். அடர்ந்தது அப்ப என்னது? கண்ணாடி வழி ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு ஒளிக்கதிர் படுதல் வைக்கிறது. தீட்டா வழில படுதல் வைக்கிறது. அது என்ன செய்யும்? இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் ஐ அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போறதால செவ்வண்ணை விட்டு விலத்தி முறியும். அப்ப இங்க முறிகோணம் இதுவரைக்கும் தீட்டா 2, அதாவது ஐ என்று வைக்கும். ஓகே. அதே டைம் குறிப்பிட்ட அளவு ஒளிக்கதிர்கள் இங்கேயும் என்ன செய்யணும்னு சொன்னா பகுதி திரிப்பு அடைய போகுது. இங்கேயும் பகுதி திரிப்பு அதே கோணம் ஐயில பகுதி திரிப்பு அடைய போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஐய கொஞ்சம் கூட்ட போறேன். இந்த ஐ என்ற கோணத்தை கொஞ்சம் கூட்டுறேன். இப்படி இது நான் ஒரு I2 வந்து வைக்கிறேன். இப்ப என்ன செய்யும் ஐய கொண்டால் அது தீட்டாக்கு கொஞ்சம் கூடும். அப்ப என்ன செய்ய ஒழிக்குது? லைட்டா இப்படி போ பார்க்கும். தீட்டா 3 என்று வைக்கிறேன். இப்படி நேரா போக வேண்டிய ஒளிக்கதிர் கொஞ்சம் விலகி இப்படி போகும். அதே டைம் கொஞ்சம் பகுதி திருப்பும் அடையும். I2 இது ரெண்டாவது நிலைமை. வடிவா பாருங்களா? ரெண்டாவது நிலைமை. I2 நான் என்ன செய்றேன்? இன்னும் கூட்டுறேன். ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் கூட்டுறேன். இன்னும் கூட்டுவனா இருந்தா நல்லா கோணம் கூடிட்டுது, சரியா? இதை விட கூடவா? I2 விட I3 கூட. அப்ப என்ன செய்யும்? முறிகோணம் தீட்டாவை விட இன்னும் கூடும். அப்போ ஒரு கட்டத்துல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மேற்பரப்பை மட்டா மருவிக்கொண்டு போகும். விளங்குதா? இந்த நிலையில தான் நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா அவதி கோணம் என்று சொல்லுவோம். இந்த டைம்லயே முழு கொஞ்சம் ஒரு பகுதி தெறிப்பு நிகழும். எனக்கு இன்னும் வேணும், நான் இன்னும் கோணத்தை கூட்டுறேன். ஓகேவா? இன்னும் கோணத்தை கூட்டுறேன். I3 விட இந்த கோணம் கூட, I4. அதாவது அவதி கோணத்தை விட கூட என்ன செய்யும்? இன்னும் இந்த முடிகோணம் கூட பார்க்கும். ஆகவே இப்படி மட்டா மறைவி கொண்டு போன ஒளிக்கதிர் என்ன செய்யும்னு சொன்னா இல்லாம உள்ளுக்குள்ள முறிய போகுது. அதாவது ஒளித்தெரிப்பு விதிகளுக்காக உள்ளுக்குள்ள ஃபுல்லா முறிய போகுது. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னு சொன்னா முழு உட்தெரிப்பு. முழு உட்தெரிப்பு. இப்ப நாங்க நாங்க வடிவா பாருங்க, வடிவா பாருங்க. அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு ஒளிக்கதிர் போய்க்குள்ள படுகோணத்தை கூட்டிக் கொண்டு வாரோம். அந்த படுகோணம் அவதி கோணத்தை விட பெருசா இருக்கைக்குள்ள மட்டும்தான் முழு உட்கரிப்பு அடையுது. படுகோணம் அவதி கோணத்தை விட பெருசா இருக்கைக்குள்ள மட்டும்தான் முழு உட்கரிப்பு அடையுது. விளங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். விளங்கியிருக்கும் சொல்லி நம்புறேன். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கும். முழு உட்கரிப்பு அடைய வேணும் என்று சொன்னா என்ன நிபந்தனை இருக்க வேணும்னு சொன்னா முதலாவது ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்திலே இருந்து ஐதான ஊடகத்துக்கு போகணும். இரண்டாவது எனது படுகோணம் அவதி கோணத்தை விட பெருசா இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தா தான் முழு உட்கரிப்பு. ஏன்?
ஐந்தாண்டுல இருந்து அளந்ததுக்கு போயக்குள்ள எனக்கு செவ்வண்ணை நோக்கி முறிகிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க முழு தெறிப்பு அடையாத பகுதி தெறிப்பு தான் அடையும். இந்த முழு தெறிப்புன்றது முறிவால வார ஒரு விஷயம். ஒளி தெறிப்புக்கும் முழு தெறிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. தெறிப்புன்றது ஒரு ஊடகத்திலேயே பட்டு அதே ஊடகத்துக்குள்ளேயே தெரிச்சு போகும். முழு தெறிப்புன்றது ரெண்டு ஊடகத்துக்குள்ள போகக்குள்ள அவதி கோணத்தை விட பெருசா இருக்கிறதால வார ஒரு நிகழ்வு தான் முழு தெறிப்பு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இங்க ரெண்டு ஊடகம் இருக்கிறதால நீங்க என்ன செய்யலாம்? இங்கேயும் உங்களோட இனலின் விதியை பாவிச்சு கொள்ள முடியும். ஓகேயா? தேவையான நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். இதுல 9ஆம் கேள்வியை பாருங்க. நீரின் முருகு சுட்டி 4 கண்ணாடியின் முருகு சுட்டி 3 கண்ணாடி நீர் இடைமுகத்துக்கான வகுத்தல். ஓகே. இப்போ ஒளிக்கதிர் வந்து கண்ணாடியில இருந்து நீருக்கு போக்குவரத்து. நீரிண்ட முருகு சுட்டி 4/3 கண்ணாடியின் 3/2. ஸோ நீருக்கு கிட்டத்தட்ட வந்து 1.32 வருது. இது 1.5. அப்ப அடர்ந்ததுல இருந்து ஐதானத்துக்கு போகுது. ஆகவே முழு திருப்பு அடையும். அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முழு திருப்பு அடையணும்னு சொன்னா அந்த ஐ என்னும் அதான் சொல்லு. எனக்கு தெரியும். அவதி கோணமா அவதி கோணம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட படுகோணத்துக்கு மட்டாக மருவி கொண்டு போற ஒரு நிலைதான் அவதி கோணம். இந்த அவதிக்கோண மைய காணட்டாம். அப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்? கண்ணாடி கண்ணாடி நீர் மேற்பரப்புக்கு செல்கிறது. கண்ணாடி நீர் மேற்பரப்பில் செல்கிறது. எப்படி இருப்போது? ரெண்டு மேற்பரப்பு ஒன்று 3/2 என்ற முருகுச்சுட்டியோடு கண்ணாடி. ஸோ 3/2 தர சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு 4/3 தர சைன் 90. இதை சுருக்க வர அந்த ஐ தான் என்ன இருக்குன்னு சொன்னா அவதி கோணமா இருக்கு. அது நீங்களே சுருக்கி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கேள்வி. ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் பண்ணா என்ன கேள்வி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி. ஓகே, அப்படியே. தேங்க்யூ.